இயன் பிஷப் வந்து சூப்பரா சொல்லியிருக்காரு. இந்தியா வந்து எஸ் தேர் ஃபார் பெட்டர் சைட், பட் வெஸ்ட் இண்டீஸுக்கு அந்த பவர் சிக்ஸ் ஹிட்டிங் பவர் இருக்கு. இட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் கான்டெஸ்ட்னு. வாட் யூ ரெக்கன் சிக்கா? என்ன நீ இது ஒரு பொட்லா சைடு, நீ சும்மா ஓவராலா வந்து சீன் போடாத நீ, அதுதானே சொல்ல போறீங்க? அனி இயன் பிஷப் சொல்றது ரைட் தான். பிக் ஹிட்டிங் சிக்ஸஸ் கேப்பபிலிட்டி இருக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஆனா அவங்களுக்கு போலிங் யாரா போடுவா? நான் தான் போய் போலிங் போடணும். இயன் பிஷப் தான் வந்து போலிங் போடணும் அவங்களுக்கு. பசாம வந்து சிக்கி 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 சொல்லி ஏத்தலாம் அவனுக்கு. பட் அவங்களுக்கு என்ன ஓப்பனிங்ல சான்ஸே இல்லைடா நீ. T20 cricket that you have to understand one thing. Openers are the key to the success of the team. The opening okay, England போயிட்டாங்க ஓப்பனிங் அடிக்காம. பட்லர் தலைவனா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்கான். இந்த மாதிரி பேட் ஃபார்ம் பட்லர் லைஃப் நான் பார்த்தே கிடையாது. அது சம்டைம்ஸ் பழிச்சிருவாங்க. பட் எல்லா டீம் பழிப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ்னா இந்த ஒன் திங் அனி, வெஸ்ட் இண்டீஸ்க்கு பொட்டலம் போலிங் அண்ட் டாப் ஆர்டர் பொட்டலமா இருக்காங்க. அடிச்சா அந்த லோவர் ஆர்டர் ரொமாரியோ ஷெப்பர்டு இவங்கெல்லாம் அடிச்சாங்க. ஹெட்மேர் இஸ் ஒன் குட் பிளேயர் ஹூஸ் யூஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ் ஆல்சோ. தேர் பேட்டிங் இஸ் ஒரு மாதிரி பேட்டிங். அது பயங்கரப்பட்ட பாக்கியம் படாட்டிலேயும் பேட்டிங் அவங்களுக்கு. Yeah, Chika, but that's why அது வந்து it makes them dangerousல. bowling யாருக்கு மாட்டோம்னு யாருக்கு தெரியாது. bowling போய் யார் போடுவா, bowling யார் போடுவா. சிக்கா அப்படி பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் கூட தான் 180 கொடுத்தாங்க ஜிம்பாப்வேக்கு எதிரா. அணி இந்தியா 80 கொடுத்தானா அதுல 40 ரன் டூபே கொடுத்தாண்டா, வேற ஒண்ணும் கிடையாது. அதுல 2 ஓவர் டூபே 40 ரன் கொடுத்தான். அதுனா கணக்கு எடுத்துக்காது நீ. ஜிம்பாப்வே 180 அடிச்சலாம் கணக்கு எடுத்துக்கா நீ. நம்ம அடிச்சது 250. So you have to understand, when you score 250 luxury இருக்கா நீ உனக்கு. அதுதான் அதே மாதிரி தான் ஜிம்பாப்வே அடிச்சாங்க. வெஸ்ட் இண்டீஸோட 160 180 வரைக்கும் அடிச்சாங்க. 200 வரைக்கும் வந்தாங்க நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். சோ சும்மா ஏதாவது தெரியாம சொல்லக்கூடாது. 146 அடிச்சாங்க. அதுவும் 110 for 9ல இருந்து லாஸ்ட்ல அந்த இவன்ஸ் வந்து சேவ் ஒரு 36 ரன் அடிச்சான். சரி ஏதோ அடிச்சாங்கல்ல கட்சியில வந்து அவங்களும் ஆடலாம். நான் என்ன சொல்றேன், நீ ஃபார் சுப்பீரியர் சைட் இந்தியா. நவ் one good thing is Indian batting set out. Now let's talk realities, honey. Let's not talk about India, young India அப்படினா. No. I'll keep it real only. நீங்க தான் வந்து ஓவரா ஹைப் பண்ணி விட்டுருவீங்க. இந்தியா வந்து too strong, too one sided. எல்லாமே one sided போச்சுனா அதுக்கு அப்புறம் என்னத்துக்கு நம்ம இங்க ஷோ பண்றோம்? இந்தியா டு வின் தி வேர்ல்ட் கப் சொல்லிட்டு எங்கடா மேன் டு மேன் எடுறா நீ? அபிஷேக் சர்மா இங்க ஓப்பனிங், அங்க ஷாய் வேர்ல்ட் கப் சீக்கா. சும்மா நீங்க மேன் டு மேன் பைலாட்டரல்ல பேசுற மாதிரியே நீங்க சொல்றீங்க சீக்கா. மேன் டு மேன் இந்தியா ஆர் தி சுப்பீரியர் சைட் சீக்கா. நான் ஒத்துக்கிறேன். there is no two doubts about it. India are the superior side. What you're saying is absolutely right, but every show and every time India are far too superior. India are potla side running. Every time it's the same narrative.